ஓம் சாந்தி. நன்றாக சௌகரியமாக அமர்ந்து கொள்வோம். மற்ற எல்லா விஷயங்களில் இருந்தும் மனதை விலக்கி ஒருமுகப்படுத்துவோம். உடலையும் ஸ்திரப்படுத்துவோம். கவனத்தை இரு புருவங்களுக்கு மத்தியில் கொண்டு வருவோம். நான் ஆத்மா, இந்த பிரபஞ்சத்தின் முக்கியமான சக்தி, இந்த உலக நாடகத்தின் முக்கியமான ரோல் நடிக்கும் பிரம்மா வாய் வழி பிறந்த பிராமண ஆத்மா. நான் விசேஷமான ஆத்மா. நான் ஆத்மா, மாஸ்டர் சர்வசக்திவான். எனக்கு என்னுடைய கர்மேந்திரியங்கள் மீது முழுமையான கட்டுப்பாடு இருக்கின்றது. நான் தூய்மை, சாந்தி, அன்பு, மகிழ்ச்சி நிறைந்த ஞான ஸ்வரூபமான ஆத்மா. சூழ்நிலைகளும் மனிதர்களின் நடவடிக்கைகளும் என் மனதின் மீது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது. நான் என்னை சுற்றி நடக்கின்ற அனைத்தையும் விலகி இருந்து சாட்சியாக இருந்து பார்ப்பேன். என் மனதில் எந்த ஒரு வீணான விஷயங்களும் இல்லை. எனக்கு கெடுதல் தருகின்ற எந்த ஒரு பழைய நினைவுகளை நான் பிடித்து வைத்திருக்கவில்லை. நான் ஆத்மா, மிக மிக லேசாக இருக்கின்றேன். நான் சுகமாக இருக்கின்றேன். ஓம் சாந்தி. ஓகே. ஓம் சாந்தி சிஸ்டர். சோ எல்லாரும் சிஸ்டர் ஓம் சாந்திபா. ஆத்மாவின் மூன்றாவது சக்தி, சகித்துக் கொள்ளும் சக்தியை பற்றி தெரிந்து கொள்ளலாமா? எல்லாரும் ஆர்வமா இருக்கீங்களா? ஆமா சிஸ்டர். புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கா இல்ல ஹெவியா இருக்கா? என்ன நினைக்கிறீங்க? ஈஸியா தான் இருக்கு சிஸ்டர். ஈஸியா இருக்கா? ரொம்ப புதுசா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு கேக்குறதுக்கு. மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிஸ்டர். அத பிடிச்சு நடக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு. ஏன்னா இது நடைமுறை வாழ்க்கையில இருக்கிற விஷயங்களை பத்தி தான் நம்ம இங்க டிஸ்கஸ் பண்றோம். ஓகே, வெரி குட். நம்ம கிளாஸ்க்கு போலாம். அதாவது இந்த உலகத்துல நல்ல குணங்கள் இருக்கிறவங்களை எள்ளி நகையாடுறாங்க. அவங்கள டீஸ் பண்றது, கிண்டல் பண்றது, அவங்கள அவ்வளவா மதிக்கிறது இல்ல. யாருடைய வாழ்க்கை முறையாவது சாத்வீகமா இருந்தா அவங்க உயர்வான விஷயங்களை எல்லாம் பேசினா அவங்களை என்னெல்லாம் சொல்றாங்க? கிரிஞ்ச் அப்படிங்கிறாங்க, இவங்க சன்னியாசி அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் பொறுமையானவங்களா இருந்தா அவங்களுக்கு தைரியம் இல்ல, வீரம் இல்ல, கோழை அப்படின்னு சொல்றாங்க. ஆத்மாவோட நார்மலான குணங்களோடு, இயல்பான குணங்களோடு இருக்கிறவங்கள பத்தி பின்னாடி பேசுறாங்க. ஆனா யார்கிட்ட நிறைய பணம் இருக்கு, நிறைய சொத்து சுகம்லாம் சேர்த்திருக்கிறாங்க, சமுதாயத்துல நல்ல அந்தஸ்து இருக்கு, நல்ல ஜாப் இருக்கு, நிறைய உறவுக்காரங்க இருக்கிறாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, பெயர் புகழ்லாம் இருக்கு, அவங்க தொட்டதெல்லாம் வெற்றியா இருக்கு அப்படின்னா அவங்களை சாதிச்சவர்களா, அச்சீவர்ஸா பாக்குறாங்க. அவங்களுக்கு விசேஷமான
மரியாதை கொடுப்பது, அவங்க அந்த இடத்துல இருந்தாங்கன்னா அவங்கள வந்து தூக்கி வச்சு கொண்டாடுவது, இந்த மாதிரிலாம் ஒரு கண்ணோட்டம் இருக்கு. சோ நல்ல குணங்கள், தெய்வீக குணங்கள் இதெல்லாம் ஒரு விஷயமாகவே அவங்களுக்கு படுறதில்ல. இப்ப என்னன்னா ஒரு நம்பிக்கை இருக்குன்னா இந்த உலகத்துல, யாராவது தப்பு பண்ணா, நமக்கு பிரச்சனை பண்ணா, உடனே அவங்க மேல ரொம்பவே கோபம் வருது. என்கிட்ட யாராவது வால ஆட்டினா அவங்கள நான் ஒட்ட நறுக்கிடுவேன். இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. சோ இந்த பவர், சக்தி இந்த மாதிரி வார்த்தைகளை எல்லாம் ரொம்ப தவறாகவே புரிஞ்சு வச்சிருக்காங்க. சக்தி, பவர் அப்படின்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, டாமினேட் பண்றது. என்னால இன்னொருத்தர டாமினேட் பண்ண முடியுது. அவங்களை அடக்கி ஆள முடியுதுன்னா நான் ரொம்ப பவர்ஃபுல். மத்தவங்களுக்கு நான் கீழ்ப்படிவது, அதெல்லாம் ரொம்ப ஒரு கோழைக்கான விஷயமா நினைக்கிறாங்க. ஒரு பாசிசம் இருக்கணும். மத்தவங்கள நாம சொல்படி கேட்டு நடக்க வைக்கணும். இதுதான் வந்து ஆண்மைக்கு அழகு. அதுதான் பவர்ஃபுல் அப்படின்னு நினைக்கிறாங்க. மத்தவங்க என்ன பார்த்து பயப்படணும். அந்த பயம் மனசுல இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுதான் பவர் நினைக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் பவர் கிடையாது. இதெல்லாம் சக்தி அப்படின்னு சொல்லவே முடியாது. நம்மள பார்த்து ஒருத்தவங்க பயப்படுறாங்க. நம்ம சொன்ன உடனே அதை கேட்டுடுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து நம்ம மேல அன்போடு இருக்கிறாங்க, நம்மள மதிக்கிறாங்கன்னு அர்த்தமே கிடையாது. வேற வழி இல்லாம அதை செய்யக்கூடும். எது பவர்னா, சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நான் ஸ்டேபிளா இருக்கேன். எப்படிப்பட்ட மனிதர்கள் என்னுடைய தொடர்புல வந்தாலும், என்னோட நிலையிலிருந்து, என்னோட வேல்யூல இருந்து நான் இறங்க மாட்டேன். எந்த காரணத்தை கொண்டும் என்னோட வேல்யூஸ நான் விட்டுவிட மாட்டேன். கிவ் அப் பண்ண மாட்டேன். இதுதான் பவர். இத வந்து பயிற்சி பண்ணி பார்த்தா தான் தெரியும். கோபப்படுறது ரொம்ப ஈஸி. விட்டு விலகுவது ரொம்ப ஈஸி. ஆனா எல்லார் கூடவும் வாழ்ந்து கொண்டே என்னுடைய நிலையை நான் தக்க வைத்துக் கொள்வது. நேத்து பார்த்தோம் இல்லையா? ரிமோட் கண்ட்ரோலை எல்லார்கிட்டயும் குடுத்துட்டோம். ஒரு மெஷின் மாதிரி ஆன் ஆஃப் அவங்க ஆன் ஆஃப் பண்ணா அதற்கேற்ற மாதிரி நம்முடைய மனநிலை இருக்கு. ஆனா அது மாதிரி இல்லாம யார் எப்படி இருந்தாலும் நான் நானாகவே இருப்பது அப்படிங்கிறது தான் பவர். இது ரொம்ப ஆழமான விஷயம். இத கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்க. அப்ப தெரியும். ஆத்ம சக்தி என்பது எவ்வளவு உயர்ந்தது. நம்ம எப்படி மற்றவர்களுடைய கைப்பாவையாக இருக்கிறோம் அப்படிங்கிறது நம்மால புரிஞ்சுக்க முடியும். ஆனா இந்த சக்தி என்பது ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் இருக்கு. ஆனா நம்ம அத மறந்துட்டோம். என்னெல்லாம் சொல்றோம்? மனிதர்கள் என்னவெல்லாம் சொல்கிறார்கள்? என்கிட்ட பவரே கிடையாது. என்கிட்ட சக்தியே கிடையாது. அ இது ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறாங்க. மற்றவர்களுடைய ஒரு கவனத்தை ஈர்ப்பதற்காக, மற்றவர்களுடைய பரிதாபத்தை, சிம்பத்தி சம்பாதிக்கிறதுக்காக கூட இப்படி சொல்றாங்க. சோ என்கிட்ட பவரே இல்ல. என்கிட்ட சக்தியே கிடையாது. என்னால சகித்துக் கொள்ளவே முடியாது. என்னால இந்த விஷயத்தை சகித்துக் கொள்ள முடியாது. என்னால இந்த மனிதரை சகித்துக் கொள்ள முடியாது. அ நானே தான் எப்பொழுதும் சகித்துக் கொள்ள வேண்டுமா? இப்படிப்பட்ட கேள்விகள், இப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து வருது. உண்மையிலே நாம இந்த மாதிரி என்கிட்ட சக்தி இல்ல. நான் இவங்கள சகிச்சுப்பேன், அவங்கள சகிச்சுக்க மாட்டேன். நான் இந்த விஷயத்த சகிச்சுப்பேன், அந்த விஷயத்த சகிச்சுக்க மாட்டேன். அப்படின்னு சொல்லும் பொழுதே நமக்குள்ள இருக்கிற அந்த சக்தி குறைகின்றது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எந்தெந்த விஷயத்த சகிச்சுக்கலாம், எந்தெந்த விஷயத்த சகிச்சு கொள்ள கூடாதுன்னு நினைக்கிறீங்க? சகித்துக் கொள்வதில் ஏதாவது லிமிடேஷன்ஸ் இருக்கா? இல்ல யாரை சகித்துக் கொள்ளணும், யாரை சகித்துக் கொள்ளக் கூடாது, எதை சகித்துக் கொள்ளணும், எதை சகித்துக் கொள்ளக் கூடாது, அப்படி ஏதாவது அந்த எல்லைகள் இருக்கா? என்ன நினைக்கிறீங்க? முதல்ல உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. அப்பதான் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறதுல நமக்கு தெளிவு வரும். சொல்லுங்க. எல்லா விஷயத்தையும் நம்ம சகித்து கொண்டு இருந்தோம்னா நம்மளுடைய ஆத்மா ஸ்திதியில அப்படியே இருக்கும். ஓகே. எல்லா விஷயங்களையும் சகித்துக் கொண்டால் நம்முடைய ஒரிஜினல் குணங்களில் நம்முடைய ஸ்திதி என்பது நிலையாக இருக்கும் அப்படின்னு பிரதர் சொல்றாரு. சோ இதை எல்லாரும் ஏத்துக்கிறீங்களா? மனப்பூர்வமா ஏத்துக்கிறீங்களா? இல்ல வேறு மாதிரி கருத்துக்கள் இருக்கா? சொல்லுங்க. அது மாதிரி இருக்கணும்னு ஆசையா தான் இருக்கு சிஸ்டர். ஆனா அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. கண்ணுக்கு முன்னாடி சில விஷயங்களை வந்து இத பொறுத்து போயிடலாம், சகிச்சு போயிடலாம், நம்ம எவ்வளவு பிரயத்னித்தாலும் அத தப்புன்னு சொல்லும்படியா இருக்கு. சில வேலைகள்ல சொல்லாம வந்தா
மனசுல டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. ம், சில நேரங்கள்ல அவங்கள ஹர்ட் பண்ற மாதிரி சொல்லிட்டா கூட ம், மனசு அப்பாடா இருக்கு, சொல்லிட்டோமே அதுவே போதும் அந்த மாதிரி இருக்கு. ம், அது சில நேரங்களில் குழந்தைகளிடமா இருக்கு, சில வேளைகள்ல உறவினர்களிடம் இருக்கு. ம். ஆஹ் அத எல்லா விஷயத்தையும் சகிச்சுக்கிற முடியலைங்க சிஸ்டர். ஓகே, வெரி குட். இப்போ நீங்க இந்த மாதிரி சொல்லும் பொழுதுதான் நாம வந்து சில புரிதல்களை கரெக்டா எடுத்துக்க முடியும். உண்மையில் நாம எல்லாவற்றையும் எல்லோரையும் எப்பொழுதுமே சகித்து கொள்ள முடியும் அப்படின்னா இந்த சகிப்புத்தன்மை அப்படிங்கிற வார்த்தையோட சரியான அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது ஒருவர் தவறு செய்கிறார்கள், அதை நம்ம சகிச்சுக்கிறோம், அதை தவறை தொடர்ந்து செய்ய அலோவ் பண்றோம், அப்படி அர்த்தம் கிடையாது. யாராவது ஒருத்தவங்க தவறு பண்றாங்க, அங்க நம்முடைய ரோல் இருக்கு. அதை கரெக்ட் பண்ண வேண்டிய ரோல், எடுத்து சொல்ல வேண்டிய ரோல், அல்லது நம்முடைய கருத்தை முன்வைக்க வேண்டிய ஒரு பார்ட்டி இருக்கு அப்படின்னா அதை செய்யறதுக்கும் சகிப்புத்தன்மைக்கும் சம்பந்தம் கிடையாது. அதை செய்யக்கூடாது, அதை செஞ்சுட்டா சகிப்புத்தன்மை இல்ல அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதனால்தான் இந்த அஷ்ட சக்திகளில் எதிர்கொள்ளும் சக்தின்னு ஒன்று இருக்கு. ஒரு தவறு நடந்தால் அதை எதிர்கொள்வதற்கும் நமக்கு சக்தி வேணும். அப்ப நம்ம எதற்காக இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சொல்றோம்? அதாவது எல்லாவற்றையும் சகித்துக் கொள்ள வேண்டும், எல்லோரையும் சகித்துக் கொள்ள வேண்டும், எப்பொழுதுமே சகித்துக் கொள்ள வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வெளியில நடக்கிற விஷயங்களை பார்த்து மனசு டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு தான் சொல்றோம். இப்ப பாருங்க, சில விஷயங்கள் தவறா நடக்குதுன்னா அந்த இடத்துல பேசணும், அந்த இடத்துல சரியான வார்த்தைகள் வரணும், என்னோட குரல் நடுங்க கூடாது, நான் சொல்ற விஷயம் அவங்க மனச போய் டச் பண்ணணும் அப்படின்னா நான் ஸ்திரமா இருக்கணுமா கூடாதா? நான் ஸ்திரமா இல்லாம நான் சொல்ற வார்த்தைகள் சரியா வருமா? அவங்க மனசுக்கு அதை ஏற்கக்கூடியதாக அட்லீஸ்ட் என்னோட ரோல் நான் கரெக்டா ப்ளே பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நாம இமோஷனல் ஆயிட்டோம்னா எல்லாமே கொஞ்சம் கஜகஜன்னு ஆயிடும் சிஸ்டர். கரெக்ட். பாத்தீங்களா, நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. அப்ப எமோஷனல் ஆகுறேன், நான் உணர்ச்சி வசப்படுறேன் அப்படின்னாலே நான் ஸ்திரமாக இல்லைன்னு அர்த்தம். என்னுடைய ஸ்திர தன்மையை கட்டி காப்பதற்காக தான் இந்த சகித்துக் கொள்ளும் சக்தி. புரியுதுங்களா? நமக்கு என்ன, நமக்கு உள்நோக்கம் நல்லா இருக்கு, குட் இன்டென்ஷன். ஒரு விஷயம் தப்பு, அதை சொல்றோம், அவங்க மாறணும்னு நினைக்கிறோம், அதனால சில விஷயங்கள் செய்யறோம் அப்படின்னா அது ரொம்ப நல்லது. ஆனா உணர்ச்சி வசப்பட்டு செய்தால் அங்கிருந்து நெகட்டிவ் எனர்ஜி போகும். அங்க நம்ம எடுத்து வைக்கிற அந்த வாதம் கூட சரியாக இருக்காது. நம்ம பின்னாடியே ஃபீல் பண்ணுவோம், நம்ம இப்படி பேசியிருக்க கூடாது, அப்படி சொல்லி இருக்கணும்னு பின்னாடி நம்ம ஃபீல் பண்ணுவோம். அப்படின்னா அந்த இடத்துல நம்முடைய நடிப்பு சரியா இல்லைன்னு ஆயிடுது. அதனாலதான் சகித்து கொள்ள வேண்டும் என்பது. புரியுதுங்களா? அடுத்த கேள்வி வந்து என்னால சகிச்சுக்க முடியலையே, அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இந்த சகிப்பு தன்மை என்பது என்கிட்ட இருக்கு, முதல்ல வந்து அதுல எந்த லிமிட்டேஷனும் போடக்கூடாது. நான் இதை சகிச்சுப்பேன், இதை சகிச்சுக்க மாட்டேன், இந்த விஷயத்தை இவர் செய்தால் ஓகே. நிறைய டைம் பாருங்க, நம்முடைய குழந்தைகள் ஒரு தவறு செய்தா நம்ம சகிச்சுப்போம். அதே தவறை கொஞ்சம் வயதானவர்கள், நம்மளுடைய கணவனோ மனைவியோ அடல்ட், அவங்க செய்தா நம்ம சகிச்சுக்க மாட்டோம். சோ இது தவறு. எந்த விஷயம் யார் செய்தாலும் எப்பொழுது செய்தாலும் நமக்கு சகிக்கக்கூடிய சக்தி இருக்கு, முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், என்கிட்ட சக்தி இல்ல அப்படிங்கிறது கிடையாது, நம்ம கிட்ட இருக்கு. நாம டிசைட் பண்றோம் இத சகிச்சுக்கலாம், இத சகிச்சுக்க கூடாதுன்னு. இந்த பாயிண்ட் ஏத்துக்கிறீங்களா? எல்லாவற்றையும் எல்லோரையும் சகித்துக் கொள்ளும் சக்தி நம்ம கிட்ட இருக்கு, அதை ஏத்துக்கிறீங்களா? நம்மள்ட்ட இந்த சக்தி இருக்கு மேம். ஆனா எல்லாத்தையுமே அதை வந்து நம்ம பயன்படுத்த முடியாதுல்ல. இப்ப குழந்தைங்க தப்பு பண்றாங்கன்னா அதை நம்ம சகிச்சுக்க முடியாதுல்ல. அவங்களுக்கு அந்த இடத்துல புரிய வச்சாதானே நம்ம. அதாவது சகிப்புத்தன்மை என்னன்னா மனசு டிஸ்டர்ப் ஆகாம இருக்கிறது, அவ்வளவுதான். புரியுதுங்களா? சகிப்புத்தன்மைனா என்ன அர்த்தம்? வெளியில ஒரு விஷயம் நடக்குது, அதனால என் மனசு டிஸ்டர்ப் ஆகல, அவ்வளவுதான். அப்ப அது குழந்தையா இருந்தா என்ன, அடல்ட்டா இருந்தா என்ன? கரெக்ட் தானே? நீங்க சொல்லணும், நீங்க குழந்தை தவறு செய்தாலும் குழந்தை தானேன்ட்டு கரெக்ஷன் சொல்லாம இருக்க மாட்டீங்கல்ல. சொல்லணும், அதுல தவறு இல்ல. ஆனால் சகித்து கொண்டு சொல்லணுங்கிறோம், அவ்வளவுதான். இப்ப இந்த சகிப்புத்தன்மைங்கிற வார்த்தைக்கான அர்த்தத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டீங்களா? பொறுமையா சொல்லணும், கோவப்படாம. அவ்வளவுதான். கோவப்பட்டு நம்ம எதையுமே சாதிக்க முடியாது. நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா பேசலாம், உறுதியா பேசலாம், கண்டிப்பா பேசலாம், அதுல கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஆனா கோவப்பட்டு நம்ம எதையும் சாதிக்க முடியாது.
கோவப்படுறதுனால ஒரு தற்காலிகமான மாற்றம் தான் மற்றவங்களுக்குள்ள வரும். நீங்களே அப்சர்வ் பண்ணி பாருங்க. ஒரு கரெக்ஷனை வந்து கோவப்பட்டு சொல்லி பாருங்க. நீங்க அடிக்கடி அதை சொல்லிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால கோவப்படுறதுனால ஒரு நிலையான மாற்றம் என்பது வராது. சோ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சகிப்பு தன்மை அப்படின்னாலே எனக்குள்ள மனசுல டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் ஆகல, அவ்வளவுதான். இது ஓகே தானே எல்லாருக்கும்? குழந்தைய அடிக்காம திருத்தலாம், அடிச்சுதான் திருத்தணும் கிடையாது, குழந்தைய அடிக்காமலே சொல்லி திருத்தலாம், மனசு டிஸ்டர்ப் ஆகாம. யாரையுமே அடிக்க கூடாது. குழந்தைங்களை அடிக்கலாம், பெரியவங்களை குழந்தைங்களை நம்ம ஏன் அடிக்கிறோம்னா அவங்க திருப்பி நம்மள அடிக்க மாட்டாங்க, அதனால அடிக்கிறோம். பெரியவங்களை அடிச்சா அவங்க திருப்பி அடிச்சிருவாங்க, அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க, அதனால நம்ம அடிக்க மாட்டோம். அதனால அடிக்கிறது அந்த அந்த வார்த்தையே கிடையாது. ஓகேங்களா? முதல்ல சகிப்புத்தன்மை என்றால் நாம வந்து மனசுல டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் பண்ணல, அவ்வளவுதான். இது வரைக்கும் ஓகேவா? இன்னும் இன்னைக்கு ஃபுல் கிளாஸ் நம்ம இதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இது வரைக்கும் ஓகேவா எல்லாருக்கும்? ஓகேதான். சரி. இப்ப நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஒரு பொழுதும் இதை நான் சகித்துக் கொள்ள மாட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்களாலே போதும், உங்களால சகிக்க முடியாது. அதே வந்து என்னால சகித்துக் கொள்ள முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களால சகித்துக் கொள்ள முடியும். சோ எப்பொழுதுமே வந்து சக்தி குணம் அப்படின்னு வரும் பொழுது முடியாதுங்கிற அந்த வார்த்தைய சொல்லவே சொல்லாதீங்க. அந்த முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்க, அதுவே ஒரு பிளாக்கேஜ் மாதிரி ஆயிடுது, ஒரு தடை மாதிரி ஆயிடுது. எப்படி ஒரு வெயிட்டான இரும்பு குண்டை நம்ம கையோடு காலோடு சங்கிலியால கட்டிக்கிட்டோம்னா நம்மால முன்னாடி போகவே முடியாதுல்ல. இதுவே வந்து ஆத்ம வளர்ச்சிக்கு ஆன்மீக முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கும். சோ முதல்ல வந்து என்கிட்ட சக்தி நிறைய இருக்கு, என்னால முடியும். இது ஒரு சின்னதா ஒரு டெஸ்ட் மாதிரி கூட நீங்க நோட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். என்னால முடியும், என்னால எந்த விஷயத்தையும் எல்லாரையும் சகித்துக் கொள்ள முடியும். சகித்துக் கொள்வதுன்னா என்ன? அவங்க செய்யற ஒரு விஷயத்தை பார்த்து மனசுல டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் பண்ணாம இருக்கு, அவ்வளவுதான். ஓகேவா? சரி, அடுத்தது வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் அதனுடைய வேல்யூ என்பது அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து இருக்கு. ஓகேவா? அதாவது இப்ப நம்ம வந்து ஒரு ஹோட்டல்ல போய் தங்குறோம்னு வச்சுக்கோங்க. அந்த ஹோட்டல்ல எந்த லொக்காலிட்டியில அந்த ஹோட்டல் இருக்கு, அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே ஸ்டேஷனா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஏர்போர்ட்டா இருக்கலாம், இல்ல ஒரு கடை தெருவா இருக்கலாம், ஒரு முக்கியமான நகரத்துக்கு நடுவுல இருக்கு. அது மாதிரி எந்த இடத்துல அது லொக்கேட் ஆகியிருக்கு, அந்த ஹோட்டல்ல நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஃபெசிலிட்டிஸ் என்ன, அங்க இருக்கக்கூடிய விஷயங்களோட தரம் என்ன. ஸோ குவாலிட்டியை பொறுத்து தான் அதனுடைய வேல்யூ இருக்கு. இப்போ நீங்க வந்து ஃப்ளைட்ல போனீங்கன்னா கூட பார்ப்பீங்க, எக்கானமி கிளாஸ்னு ஒன்று இருக்கும், பிசினஸ் கிளாஸ்னு ஒன்று இருக்கும். அப்போ வந்து எக்கானமி கிளாஸ்ல விலை கம்மியா இருக்கும், பிசினஸ் கிளாஸ்னா விலை அதிகமா இருக்கும். ஏன்னா இந்த பிசினஸ் கிளாஸ்ல இன்னும் கூட குவாலிட்டி அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, எவ்வளவு குவாலிட்டி அதிகமாக இருக்கோ அப்படிதான் அதனுடைய மதிப்பு, விலை, வேல்யூ எல்லாமே அதிகமாகுது. இப்போ ஒரு வைரம் கூட பாருங்க, அந்த வைரத்துக்குள்ள எந்த ஒரு கரையும் இல்ல, அது கம்ப்ளீட்டா ஜொலிக்குது அப்படின்னா அதற்கு வேல்யூ அதிகம். அதே போலதான் ஆத்மாவும். ஆத்மாக்குள்ள இருக்கக்கூடிய குவாலிட்டிஸ், அந்த பண்புகள், அந்த சக்திகள், இதெல்லாம் வந்து எவ்வளவு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு ஆத்மாவுக்கு வேல்யூ அதிகம். ஓகேவா? சரி, இப்ப வந்து நம்முடைய முதல் பவர் நம்ம என்ன பார்த்தோம்? புலனடக்கும் சக்தி. அந்த புலனடக்கும் சக்தியில வந்து நாம என்ன சொல்றோம்? வெளியில இருக்கிற விஷயங்கள் என்னோட மனநிலையை பாதிக்காது, நான் ஸ்திரமாக இருப்பேன். ஒருவேளை பாதிச்சிடுச்சு அப்படின்னா நாம அந்த சூழ்நிலையோ அல்லது அந்த மனிதரோட நடவடிக்கையிலோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுறோம்னு அர்த்தம். இன்ஃப்ளூயன்ஸ்ல போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப வந்து ஒருத்தவங்க ஆல்கஹால் எடுத்துக்கிறாங்கன்னா அப்படின்னா என்ன சொல்றான்? அவங்க ஆல்கஹாலோட இன்ஃப்ளூயன்ஸ்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களால சுயமா எதுவும் செய்ய முடியாது, அவங்க வசப்பட்டிருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ ஒருத்தருக்கு வந்து பேய் பிடிச்சுக்கிச்சு அப்படின்னா என்ன சொல்றோம்? அவங்க அவங்களா இல்ல, ஒரு துர ஆத்மா அவங்கள பிடிச்சு வச்சிருக்கு. அப்ப அவங்க செய்யற விஷயங்களை நம்ம கணக்குல எடுத்துக்க முடியாது, ஏன்னா இன்ஃப்ளூயன்ஸ்ல இருக்கிறாங்க. இப்ப மயக்க மருந்து சாப்பிட்டாங்க இல்ல தூக்க மருந்துல இருக்காங்கன்னா அவங்க இன்ஃப்ளூயன்ஸ்ல இருக்கிறாங்க. அப்ப இன்ஃப்ளூயன்ஸ்ல நம்ம வந்துட்டாலே நாம சுயமாக செய்வதற்கு ஒன்றுமே இல்லைன்னு ஆயிடுது. அதனாலதான் அந்த புலனடக்கும் சக்தி நம்ம முதல் சக்தியாக எடுத்துக்கிறோம், அதுல நம்ம பயிற்சி பண்றோம். சோ சூழ்நிலைகளோ மனிதர்களோ என் மீது எந்த இன்ஃப்ளூயன்ஸும் ஏற்படுத்த முடியாது. அப்படி ஏற்படுத்திருச்சுன்னா
நான் செய்யக்கூடியது ஒன்றுமே இல்லைன்னு ஆயிடும். அப்புறம் பவர் டு லெட் கோங்கிறது பண்ண முடியாது. நானே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டேன். ஒரு விஷயம் நடக்குது, நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டேன், என் மனநிலை பாதிச்சிடுச்சு அப்படின்னா நான் எப்படி லெட் கோ பண்ண முடியும்? அந்த சம்பவத்தை லெட் கோ பண்ண முடியாது. ஏன்னா மனசுல நிறைய நெகட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆயிடும். கிரியேட் ஆகிட்டு அதுக்கப்புறமா அதை நீக்குவதுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு டாஸ்கா இருக்கும். அப்போ முதல் சக்தி புலனடக்கும் சக்தி வருது. அதனால நம்ம எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்க்கும் நம்ம போகாம இருக்கோம். சூழ்நிலைகளோ மனிதர்களோ நம்ம மேல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாம நம்மை நாம் பாதுகாத்துக்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு சூழ்நிலை அந்த ஒரு மனிதருடைய நடவடிக்கை அப்ப நடக்குது பாருங்க, அப்போ நம்ம உடனேயே அதை லெட் கோ பண்ணிடும். ஏன்னா நம்ம இன்ஃப்ளூயன்ஸே ஆகலையே. இன்ஃப்ளூயன்ஸே ஆகலைன்னா அது நம்ம மனசுல போய் உட்காரவே உட்காராது. அப்படின்னா நம்ம அதை உடனே லெட் கோ பண்ணிட்டோம்னு அர்த்தம். புரியுதுங்களா இந்த பாயிண்ட்? புரியுது இல்லைன்னா புரியுது ஆமா. சிஸ்டர். ஏன்னா எல்லாமே ஆழமான விஷயம். சிஸ்டர் ரிப்பீட் பண்ணுங்க சிஸ்டர். ஓகே. அதாவது ஒரு சம்பவம் நடக்குது, அது ஒரு சூழ்நிலையா இருக்கலாம், இல்ல வந்து ஒரு மனுஷங்க நம்ம கிட்ட தப்பா நடந்துக்கிறாங்க. நம்ம அந்த முதல் சக்தியை பயன்படுத்துறோம். அந்த முதல் சக்தி புலனடக்கும் சக்தியை பயன்படுத்தி நம்மளோட கர்மேந்திரியங்களை கண்ட்ரோல்டா வச்சுக்கிறோம். நம்ம எதுவுமே பேசல, மனசும் டிஸ்டர்ப் ஆகாம அமைதியா இருக்கு. ஓகேவா? அப்போ அந்த நடந்த ஒரு சம்பவம், அந்த மனிதரோட நடவடிக்கையோ இல்ல ஏதோ ஒரு சிச்சுவேஷனோ நம்ம மனசுக்குள்ள போய் உட்கார்ந்து பல எண்ணங்களை ஏற்படுத்துவது இதெல்லாம் நடக்கவே நடக்காது. கரெக்டா? அதாவது புலனடக்கும் சக்தி நான் யூஸ் பண்ணிட்டேன்னு வைங்க, புலனடக்கும் சக்தி அந்த இடத்துல நான் பயன்படுத்திட்டேன். இப்போ உதாரணமா நம்ம இங்க இருக்கோம், ஒருத்தங்க நேரா வராங்க, கண்ணாபின்னா நம்மள திட்டுறாங்க, நம்ம செய்யாத ஒரு விஷயத்த நாம செய்ததான் சொல்லி திட்டுறாங்க. நான் உடனே புலனடக்கும் சக்தி யூஸ் பண்றேன். ஆமை தன்னுடைய அங்கங்களை உள்ளிழுத்துக் கொள்வது போல நான் என்னுடைய ஃபுல் கண்ட்ரோலுக்கு வந்துட்டேன். என் மனசு எதுவுமே கிரியேட் பண்ண அலோவ் பண்ணல. அவங்களோட நெகட்டிவ் எனர்ஜி என் மனசை பாதிக்காம நான் பார்த்துக்கிட்டேன். ஓகேவா? அப்போ அந்த புலனடக்கும் சக்தியை நான் பயன்படுத்திட்டேன் அப்படின்னா அவங்க செய்த ஒரு விஷயம் என் மனசுல போய் உட்கார்ந்து எனக்கு எண்ணங்கள் வருமா? வராது சிஸ்டர். வராது. வராது சிஸ்டர். வராது மேடம். வராது. அப்பனா என்ன அர்த்தம்? நான் உடனே லெட் கோ பண்ணிட்டேன்னு அர்த்தம். அதை நான் பிடிச்சு வச்சுக்கல. அது ஒரு சம்பவமா எனக்கு, ஏன்னா அங்க நடக்கிறத நான் பாக்குறேன், எனக்கு அது ஞாபகம் கூட இருக்கும். இந்த ஒரு சம்பவம் நடந்தது, அந்த அளவுக்கு ஞாபகமா தான் இருக்குமே தவிர அதை நான் பிடிச்சு வச்சுக்கல. உடனே அந்த நினைவு அப்படியே போயிடுது. அப்படி ஒரு விஷயம் நடந்த மாதிரியே கூட நமக்கு பின்னாடி தோணாது. ஏன்னா அந்த லெட்கோங்கிறது அந்த சக்தி உடனே நமக்கு வந்துடும். ஏன்னா முதல்ல புலன்களை அடக்கும் சக்தி பண்ணிட்டோம்ல, அதனால லெட்கோ அந்த விட்டு விடுவது அப்படிங்கறதும் உடனே நடக்குது. புரியுது சிஸ்டர், புரியுது சிஸ்டர். இப்ப வந்து நீங்க என்ன சொல்றீங்க? ஏதாவது ஒரு சம்பவம் நடந்ததுன்னா நான் பாதிப்புக்கு உள்ளாகிடுறேன், நிறைய நேரம் அது என் மனசுல தங்குது அப்படின்னு தானே சொல்றீங்க? அதுதானே சொல்றீங்க? ஆமா சிஸ்டர், யார்கிட்டயாச்சும் இந்த இதுல இருக்கவங்ககிட்ட கேட்ட பிறகுதான் எனக்கு அதுல இருந்து விடுப்பு அப்படியே மனசு ரிலீஃப் ஆகுது சிஸ்டர். நேத்து கிளாஸ் நீங்க கேட்டீங்களாப்பா? நேத்து கேட்கல சிஸ்டர். அதுதான் பிரச்சனை. நீங்க வந்து இந்த சக்திகள் எல்லாமே ஒன்றுக்கொன்று தொடர்பு கொண்டவை. ஒரு சக்தி வரும்போது அடுத்த சக்தின்னு தானா எமர்ஜ் ஆகும். அப்படி ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணிட்டு வந்து நீங்க புரிஞ்சுக்க முடியாது, உங்களால கேட்சப் பண்ண முடியாது. அதனால இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்ச உடனே போய் நேத்து கிளாஸ் யூடியூப்ல இருக்கு, அதுக்கு பாருங்க. ஓகேங்களா? சரி சிஸ்டர். ஓகேவா? சரி. இப்ப வந்து நான் வந்து புலனடக்கும் சக்தி பயன்படுத்தும் பொழுதே அந்த விட்டுவிடும் சக்தி உடனே எமர்ஜ் ஆயிடுச்சு. இப்ப இந்த விட்டுவிடும் சக்தியும் எனக்கு வந்துடுச்சு. அதுவும் நான் அந்த விஷயங்களை பிடிச்சுக்கவே இல்லை, அது அப்படியே மனசுல தங்காம வெளியில போயிடுது. அது யாராவது ஞாபகப்படுத்தினாதான் ஆமா இல்ல அன்னைக்கு அப்படிதான் நடந்தது, அவங்க அப்படிதான் சொன்னாங்க, அப்படிதான் நமக்கு தோணுமே தவிர நம்முடைய ஞாபக அடுக்குகளில் இருந்து அந்த நினைவு வரவே வராது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா சகித்து கொள்ளும் சக்தியும் வந்துருச்சாங்க. அப்ப நம்ம அந்த மனிதரை நாம சகித்து கொண்டு விட்டோம்னு நமக்கு புரிஞ்சுக்கலாம். கரெக்டா? புரியுதுங்களா இந்த பாயிண்ட்? புரியுதுங்க மேடம். பாருங்க, ஒரு சக்தியை நம்ம கவனம் செலுத்தும் பொழுதே அடுத்தடுத்த சக்தி ஆட்டோமேட்டிக்கா தானாகவே வருது. நேத்து கூட நம்ம அந்த விட்டுவிடும் சக்தி லெட்கோ பத்தி பார்த்தோம். அது என்னன்னா இப்பதான் நமக்கு ஞானம் தெரியுது, இப்பதான் நம்ம சக்திகளை பத்தி பேசுறோம். ஆனா இதற்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நம்ம பிடிச்சு வச்சிருப்போம்ல, அதை எப்படி விட்டு விடுவதுங்கிறத பத்தி நம்ம பேசணும். அதை ஏன் விடணும், எப்படி விடணும், அதை பத்தி நம்ம டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ணோம்.
ஆனா நான் இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, இப்ப நடந்த விஷயம், இப்ப ஒரு விஷயம் நடக்குது, நான் உடனே அந்த புலன்களை அடக்கும் சக்தியை பயன்படுத்திட்டேன் அப்படின்னா உடனே அந்த லெட் கோ பண்ற சக்தியும் வந்துருது. லெட் கோவும் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் ஆல்ரெடி டாலரேட் பண்ணிட்டேன்னு அர்த்தம். அந்த டாலரன்ஸ் பவர் வந்துடுச்சு, அந்த மனிதரை நான் டாலரேட் பண்ணிட்டேன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்ப நான் இந்த மாதிரி டாலரேட்டும் பண்ணிட்டேன், சகித்து கொண்டும் விட்டேன்னா அவர்களை ஏற்றுக்கொண்டும் விட்டேன். அவர்களுடைய குணங்களை, அவர்களுடைய விஷயங்களை நாம ஏற்றுக்கொண்டும் விட்டோம்னு அர்த்தம். ஏற்றுக்கொள்ளும் சக்தி டீட்டெயில்டா பார்க்கலாம். ஓகே, சோ இது நம்ம என்ன இங்க சொல்லிட்டு வரோம்னா, நிறைய தடவை நாம இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்றோம். என்ன சொல்றோம் நம்ம? நான் ரொம்ப நாளா இதை டாலரேட் பண்ணிட்டே இருக்கிறேன், நான் இவங்களை ரொம்ப காலமா சகிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த வார்த்தைகளை நம்ம சொல்றோமா இல்லையா? நான் ரொம்ப நாளா இதை சகிச்சிட்டு இருக்கேன், ரொம்ப காலமா இவங்களை சகிச்சிட்டு இருக்கேன், நான் இவங்களை டாலரேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற வார்த்தைகளை நம்ம சொல்றோமா இல்லையா? சொல்றோம் சிஸ்டர். சொல்றோம். எப்ப நாம நான் இவர்களை சகித்து கொண்டிருக்கிறேன், நான் இவர்களை நிறைய சகித்து கொண்டு விட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றோமோ, உண்மையிலே நாம சகித்து கொள்ளவில்லைன்னு தான் அர்த்தம். அது எப்படின்னா, நாம வெளியில டாலரேட் பண்ணியிருக்கோம், அவங்க செய்யற விஷயங்களை பார்த்து நாம எதுவுமே பேசல, குவைட்டா இருந்தோம், நாம எதுவுமே செய்யல, குவைட்டா இருந்தோம். அதாவது வெளியே டாலரேட் பண்ணியிருக்கோம், உள்ள டாலரேட் பண்ணல. உள்ள டாலரேட் பண்ணி இருந்தா நான் டாலரேட் பண்ண, நான் சகித்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையே வராது. ஏன்னா இந்த டாலரன்ஸ் அப்படிங்கிறது வெளியில இருக்கிற விஷயங்கள் கிடையாது. நான் எப்படி பேசுறேன், எப்படி நடந்துக்கிறேன், நான் குவைட்டா இருந்தேன், இன்ஃபேக்ட் அவங்களுக்கு அனுசாரமே நான் நடந்துகிட்டேன், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நான் நடந்துகிட்டேன், இப்படிலாம் நம்ம வெளியில காமிக்கிறோமே, அது கிடையாது டாலரன்ஸ். டாலரன்ஸ்னா என்ன? ஏற்கனவே ஆரம்பத்திலேயே சொன்னேன்ல, உள்ள டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் பண்ணாம இருக்கிறது தான் டாலரன்ஸ். என்னுடைய மனம் அதனால டிஸ்டர்ப் ஆகல அப்படிங்கிறது தான் சகிக்கும் சக்தி. ஓகேவா? சோ எப்ப நாம உள்ள அந்த டாலரன்ஸ் வருதோ அப்ப நான் சகித்து கொண்டிருக்கிறேன்ற ஃபீலிங் கூட வராது. எப்போ நமக்கு நான் இவங்களை சகிச்சிட்டு இருக்கேன், இல்ல நான் அவர்களை சகித்து கொண்டிருந்தேன் அப்படின்னு தோணுதுன்னா, வெளியில நம்ம சகித்துக்கிறோமே தவிர உள்ள நிறைய எண்ணங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். என்ன இப்படி பண்றாங்களே, எத்தனை தடவை சொன்னாலும் இவங்களுக்கு புரியாதா, இவங்களுக்கு மட்டும் ஏன் இப்படிதான் தோணுதோ, இவங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்களா, இவங்களால எத்தனை பிரச்சனை வருது பாரு, இப்படி நிறைய எண்ணங்கள் உருவாகுதா இல்லையா? சொல்லுங்க. ஆமா சிஸ்டர், உருவாது சிஸ்டர். அப்போ உள்ள ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஏற்படுது. ஆத்மாவோட ஒரிஜினல் தன்மை சுகம், சாந்தி இல்லையா? ஆனா எனக்கு இவ்வளவு எண்ணங்கள் வருது அப்படின்னா அந்த மனசுல டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுது இல்ல? இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும் பொழுது அங்க சுகம், சாந்தி, தூய்மை எதுவுமே கிடையாதே இல்லையா? சோ நாம அவங்க பண்ற விஷயங்கள் அதை பார்த்து வெளியில குவைட்டா இருக்கும், வெளியில ஒன்னும் காமிச்சுக்கல, முகத்துல கூட காமிச்சுக்கல, நம்முடைய நடவடிக்கையில கூட ஒரு வித்தியாசமும் காமிச்சுக்கல, ஆனா உள்ள நிறைய எண்ணங்கள் பல காலங்களாக, பல வருடங்களாக ஓடிட்டு இருக்கு. அப்படி நம்ம உள்ள ஓடுற அவ்வளவு டிஸ்கம்ஃபர்ட் உள்ள ரெக்கார்ட் ஆகுது. என்ன சொன்னோம்? நம்ம ஏற்படுத்துற எண்ணங்கள், நம்ம பேசுற வார்த்தைகள், நம்முடைய கர்மங்கள் எல்லாமே உள்ள ரெக்கார்ட் ஆகுது. இது போல நான் வெளியே சகிச்சுக்கிறேன், ஆனா உள்ள சகிச்சுக்கவே இல்லைன்னா அந்த டிஸ்கம்ஃபர்ட், அந்த ஒரு அசௌகரியம் கூட, அந்த டிஸ்டர்பன்ஸ் கூட உள்ள ரெக்கார்ட் ஆகுது. ஏன் நம்ம வெளியில சகிச்சுக்கிறோம் தெரியுமா? ஒரு கம்பல்ஷன், வேறு வழி இல்லை, நான் இதை சகித்து கொண்டே ஆகவே, என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க, அதனால நான் குவைட்டா இருக்கேன். இல்ல ஒரு பயமா இருக்கலாம், இந்த வேலை என்னை விட்டு போயிடும் அதனால நான் சகிச்சுக்கிறேன், இல்ல இந்த உறவுல பிரச்சனை வரும், என்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவாங்க அதனால நான் சகிச்சுக்கிறேன் அப்படிங்கிற காரணத்தினால நம்ம வெளியில்தான் சகித்துக் கொள்கிறோமே தவிர உள்ளே அந்த சகிப்பு தன்மைங்கிறது இல்ல. உள்ள நம்ம உண்மையிலேயே சகித்துக் கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை. நம்ம என்ன சொல்றோம்? சகிப்பு தன்மை, அதை பவர்ங்கிறோம், டாலரன்ஸ் பவர், சகிக்கும் சக்தி அப்படிங்கிறோம். ஓகேவா? சோ உள்ள நமக்கு நிறைய வருத்தம், வலி இதெல்லாம் இருக்கு, ஆனா வெளியில நம்ம குவைட்டா இருக்கணும். அப்போதான் நீங்க சொன்ன மாதிரி
யாராவது கிடைத்தா அந்த மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டிட்டா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குமே. சகிச்சுக்காததுனால நிறைய எண்ணங்கள் கிரியேட் பண்ணிடுறோம். இப்போ குக்கரை அடுப்புல வைக்கிறோம், கேஸ் ரிலீஸே ஆகலைன்னா என்ன ஆகும்? குக்கரை அடுப்புல வச்சிட்டோம், ஆனா கேஸ் ரிலீஸே ஆகல அப்படின்னா என்ன நடக்கும்? வெடிச்சிரும். ஆஹ் வெடிச்சிரும். நாமளும் அப்படிதான் வெடிச்சிடுறோம். என்னைக்காவது ஒரு நாள் அப்ப வந்து அவங்களுக்கே பயமாயிடும். என்ன ஆச்சு? இத்தனை நாளா குவைட்டா இருந்தாங்க, சாது மாதிரி இருந்தாங்க, இப்ப இவ்ளோ பேசுறாங்களே. ஏன்னா அது அன்னைக்கு நடந்த விஷயத்தினால வெடிக்கல. எத்தனையோ காலங்களாக சகித்து கொண்டோம் நினைச்சுக்கிட்டு நம்ம உள்ள நிறைய ப்ரெஷர் கிரியேட் பண்ணி வச்சோம் பாருங்க. அதுதான் இன்னைக்கு ஆக்சுவலா இன்னைக்கு நடந்த விஷயம் சாதாரணமா இருக்கும், ஆனா இன்னைக்கு நம்ம வெடிச்சிருவோம். நம்ம ஒருவேளை வெளியில சொல்லவே இல்லைன்னா கூட நமக்கு அதுவே உடல்ல ஒரு நோயாக வந்துரும். அதனாலதான் சைக்காலஜிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்க, உங்க மனசுல இருக்கிறத சொல்லிடுங்க, நீங்க வச்சுக்காதீங்க, சொல்லிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மைதான். மனசுல தேக்கி வச்சிருந்தோம்னா அதுவே ஒரு நாள் வெடிக்கக்கூடியதா ஆயிடும். அன்னைக்கு ரிலேஷன்ஷிப் கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும். இல்ல நம்ம உடலுக்கே அது ஒரு ரத்த அழுத்த நோய், நிறைய நோய்கள் கூட வரும். ஆனா நாம ஆன்மீகத்துல அதை சொல்லல. நீங்க உள்ளேயே அந்த எண்ணங்களை கிரியேட் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்றோம். அப்ப உள்ளேயே அந்த டாலரன்ஸ் அப்படின்னு வந்துடுச்சுன்னா அந்த வலி வேதனை இதெல்லாம் நம்ம உருவாக்கவே இல்லைன்னா அப்ப நாம அங்க சக்திசாலியாக இருக்கிறோம்னு அர்த்தம். சோ இந்த டாலரன்ஸ் பவர் அப்படிங்கிறது வெளியே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது, அது உள்ள இருக்கக்கூடிய எனர்ஜி. அது வந்து நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கு, நம்முடைய பிஹேவியர் எப்படி இருக்கு, அது கிடையாது டாலரன்ஸ். நம்ம உள்ள நம்மளோட மனநிலை எப்படி இருக்கு, அதுதான் டாலரன்ஸ். சரி, இதை எப்படி பண்றது? இதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்ப வந்து ஒவ்வொரு சக்திக்கும் வந்து ஒரு தேவியை நம்ம சிம்பாலிக்கா காமிக்கிறோம். ஏன்னா நம்ம அஷ்ட சக்திகளோட ஆரம்ப கிளாஸ்லயே பார்த்தோம் இல்ல, ஒவ்வொரு தேவியும் ஒரு சக்தியினுடைய அடையாளம். ஆத்மாக்குள்ள இருக்கிற சக்திகளை தான் நம்ம தேவி ரூபத்துல நம்ம வழிபடுகிறோம். அந்த தேவி தான் நம்ம வாங்க வாங்கன்னு அழைக்கிறோம். நிறைய பூஜைகள் என்னெல்லாம் பண்றோம், வாசல்ல கோலம் போட்டு வீட்டெல்லாம் கிளீன் பண்ணி பூஜை சடங்குகள் எல்லாம் ஏன் செய்யறோம்? அந்த தேவி நம்ம வீட்டுக்கு வரணும். ஆனா தேவி அந்த சக்தி என்பது வெளியே இருந்து வரக்கூடிய விஷயம் இல்ல, நமக்கு உள்ள இருந்து வர வேண்டியது. இதெல்லாம் நம்ம முதல் 2 கிளாஸ்லயே பார்த்தோம். சோ இந்த சகிக்கும் சக்திக்கு சிம்பிள் என்னன்னா ஜெகதம்பா. ஜெகத் அம்பா. ஜெகத்னா இந்த உலகம், அம்பா அப்படின்னா அம்மா. நம்ம தமிழ்ல கூட என்ன சொல்றோம், அம்பிகை அப்படின்னு சொல்றோம்ல, தாயே எப்படிலாம் சொல்றோம் அம்மனை, தாயே, கருமாரி, மாரியாத்தா. அத்தானா என்ன, அம்மான்னு அர்த்தம் இல்லையா? சோ இது போல இந்த சக்திகளை வந்து நாம அம்மா அப்படின்னு கூப்பிடுறோம். ஜெகத் அம்பா, உலகத்துக்கே தாயாக விளங்கக்கூடியவள். அப்ப இந்த சகிக்கும் சக்தி என்பது உலகத்துக்கே தாயாக இருக்கக்கூடிய ஒரு குணம் கொண்டது. பாருங்க, ஒரு அம்மா அப்படின்னா அங்க நிபந்தனையற்ற அன்பு இருக்கும், அன்கண்டிஷனல் லவ். ஒரு அம்மா பாருங்க, குழந்தைகிட்ட அப்படி ஒரு நிபந்தனையற்ற அன்பு இருக்கும். அவங்க சகிச்சுக்கிறாங்கன்ற ஃபீலிங்கே இல்லாம சகிச்சுப்பாங்க. குழந்தைகள் பாருங்க எவ்வளவு விஷயம் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் தெரியும்ல, குழந்தைங்க வந்து சாப்பாட்டெல்லாம் இறைப்பாங்க, ஒரு பொருளை போட்டு உடைப்பாங்க. அவங்க இருந்த இடத்துலயே யூரின் பாஸ் பண்ணிடுவாங்க, டாய்லெட் போயிடுவாங்க, வாமிட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து பேச தெரியாதுன்றதுனால ரொம்ப அழுவாங்க, எல்லாத்துக்கும் அழுவாங்க. மூட் ஆஃப் ஆனா ரொம்பவே படுத்துவாங்க. இதெல்லாம் பண்றாங்கல்ல குழந்தைங்க. ஆனா ஒரு அம்மாவுக்கு எப்போதாவது நம்ம இந்த குழந்தைய சகிச்சுக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்கா? அப்படிப்பட்ட எண்ணம் வருமா சொல்லுங்க? வராது இல்லையா? அப்படி வராது மேடம். வராது. ஏன்னா ஒரு குழந்தை மீது அம்மாவுக்கு நிபந்தனையற்ற அன்பு இருக்கு. அந்த குழந்தை செய்யற எந்த ஒரு விஷயமும் அவங்களுக்கு தவறாகவே தெரியாது. குழந்தை அதற்கு தெரியாது அப்படிங்கிற அந்த புரிதல் இருக்கு. அந்த புரிதல் பாருங்க, சகிப்பு தன்மை அப்படின்னா புரிந்து கொள்ளுதல்னு அர்த்தம். எங்கே நாம புரிஞ்சுக்கிறோமோ அங்கே சகிப்புத்தன்மை இயல்பாக இருக்கும். அது குழந்தை பெரியவர்கள்னு கிடையாது. ஒரு குழந்தை வந்து கை தவறி ஒரு பொருளை போட்டு உடைச்சிட்டா நம்ம என்ன சொல்றோம்? குழந்தைக்கு தெரியாது, அதனால அது போட்டு உடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்றோம். அப்ப பெரியவங்க வேணுமிட்டேவா கீழே போடுறாங்க? அந்த நேரத்துல அவங்களோட கவனம் சரியில்லை. கரெக்ட் தானே? ஒருத்தவங்க பெரியவங்க ஒரு பொருளை போட்டு உடைச்சிடுறாங்கன்னா அந்த நேரத்துல அவங்க வேணுமிட்டேவா உடைக்கிறாங்க, கை தவறி தானே அவங்களும் போடுறாங்க.
ஆனா ஒரு குழந்தையை நம்ம சகிச்சுக்கிறோம், ஆனா பெரியவங்களை சகிச்சுக்க மாட்டோம். நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு சொல்லணும், நெக்ஸ்ட் டைம் கேர்ஃபுல்லா இரு, பாரு எவ்வளவு வேல்யூ பிரைஸ் கொடுத்து வாங்கின ஒரு பொருள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா அந்த இடத்துல அவங்க உடைக்கும் பொழுது கண்டிப்பாக அது வேணும்ட்டே செய்யல. ஒருவேளை வேணும்ட்டே செய்தா கூட அப்படி ஒரு சமஸ்காரம் இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்ப அடுத்த லெவல் அதை பார்க்க போறோம். ஏன்னா முதல்ல வந்து இந்த லைனை எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. சகித்து கொள்ளுதல் அப்படின்னா புரிந்து கொள்ளுதல்னு அர்த்தம். எங்க நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அங்கே சகிக்கும் தன்மை என்பது இயல்பாக இருக்கும். சோ ஒரு குழந்தையை ஒரு அம்மா நல்லா புரிஞ்சுக்கிறதுனால அங்கே சகிக்கிறோம் அப்படிங்கிற ஃபீலிங்கே இல்லாம சகிச்சுக்கிறாங்க. குழந்தையோட எந்த செய்கையினால அவங்க அப்செட் ஆகுறது இல்ல. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அன்பின் மூலமாக அவங்க சகித்துக்கொண்டு அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்து மாற்றமும் கொண்டு வராங்க. இந்த குழந்தை அப்படியெல்லாம் விடுறது இல்லையே. குழந்தை நீ இப்படிதான் செய்வ, நான் சகிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்றது இல்ல. சொல்லி கொடுத்து அன்பின் மூலமாக அங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வராங்கல்ல. அப்போ ஒரு குழந்தைக்கு செய்யக்கூடிய அந்த ஒரு விஷயம் நமக்கு பெரியவங்க கிட்ட யாராக இருந்தாலும் முடியும். ஆனா அதற்கு என்னெல்லாம் தேவைன்னா புரிந்து கொள்ளுதல், அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், அன்பு வேணும். அப்பதான் அங்க வந்து சகிக்கும் தன்மைங்கிறது வரும். எங்கே வந்து புரிந்து கொள்ளுதல் இல்ல, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, அன்பு இல்லையோ அங்க சகிக்கும் தன்மை வராது. ஓகேங்களா? ஏன்னா நம்ம சகித்து கொண்டால் மட்டும்தான் அவங்க கிட்ட மாற்றத்தை கொண்டு வர முடியும். நம்ம என்ன சொல்றோம்? குழந்தைங்களை திட்டுறோம், இல்ல வீட்டுல இருக்கவங்களை திட்டுறோம், நம்ம கீழே வேலை செய்யறவங்கள திட்டுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எதற்காக திட்டுறோம்? அவங்க மாறணும், அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரணும் அப்படிங்கிறதுனால தானே திட்டுறோம். ஆனா நெகட்டிவ் எனர்ஜி மூலமா ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் ஒரு பொழுதும் வராது. இது விதி, ஆன்மீக விதி. அங்க மாற்றம் வரணும். ஒருத்தவங்க வந்து தான் செய்யற தப்ப வந்து முதல்ல ஏத்துக்கணும், ரியலைஸ் பண்ணணும், மாற்றணும். அப்படின்னா அந்த ஆத்மாவுக்கு சக்தி வேணும்ல. ஒரு விஷயம், ஆமாம் இது நான் பண்றது தப்புதான் அப்படின்னு ஏத்துக்கணும்னா சக்தி வேணும். ஏற்றுக்கொள்ளும் சக்தின்னு சொல்றோம்ல, புரிந்து கொள்ளும் சக்தின்னு சொல்றோம்ல, தன்னை மாற்றிக்கொள்ளும் சக்தின்னு சொல்றோம்ல. அப்போ இந்த சக்தி எல்லாம் அந்த ஆத்மாக்கு வேணும். ஆனா நம்ம இங்க என்ன கொடுக்கிறோம்? சக்தியை குறைக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி. மனசுக்குள்ள திட்டுறதா இருக்கட்டும், இல்ல வாயில கடுமையாக பேசுறதா இருக்கட்டும். அப்ப அது எல்லாமே எதிரில இருக்கவங்களோட சக்தியை குறைக்கும். ஆக்சுவலா அவங்களுக்கு சக்தி தேவைப்படுது. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? அவங்க கிட்ட இருக்கிற சக்தி கூட குறைக்கிறோம். இந்த பாயிண்ட் புரியுதுங்களா? புரியுது சிஸ்டர். ஓகே. அப்ப வந்து ஒரு தாய் மாதிரி நிபந்தனை இல்லாத அன்பு, நிபந்தனை இல்லாத ஏற்றுக்கொள்ளுதல், அந்த சகிக்கும் தன்மை, இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் மற்றவர்கள் கிட்ட நம்ம மாற்றம் கொண்டு வர முடியும். ஏன்னா ஒருத்தர்கிட்ட மாற்றம் வரணும்னா அந்த ஆத்மாக்கு சக்தி தேவைப்படுது. ஏதோ சக்தி குறைவா இருக்கிறதுனால தானே அந்த தவறு செய்யறாங்க. அப்ப அவங்களுக்கு சக்தி தேவைப்படுது. அப்ப அந்த சக்தியை நாம நெகட்டிவ் உணர்வுகள் மூலமா கொடுக்க முடியாது. அப்போ எனக்குள்ள நெகட்டிவ் உணர்வுகள் ஏற்படக்கூடாது அப்படின்னா எனக்கு சகிக்கும் சக்தி வேணும். ஓகேவா? சரி, முதல்ல இந்த சகிக்கும் சக்தியை எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா சுயத்திலிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் சொல்றாங்கல்ல, எல்லாமே நம்ம கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது நாம முதல்ல நம்முடைய சமஸ்காரங்களை சகித்து கொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு தன்னுடைய சமஸ்காரங்களை கூட சகித்து கொள்ள முடியாம இருக்கும். நம்ம மேலேயே ரொம்ப ஹார்ஷா இருக்க கூடாது. நேத்தே நம்ம பார்த்தோம் இல்லையா, சுயத்தின் மீது அன்பு இருக்கணும். நம்ம மேலேயே குறை கண்டுபிடிப்பது, நம்மையே தாழ்வாக நினைப்பது, செல்ஃப் கிரிட்டிசிசம், இதெல்லாம் நாம பண்ணவே கூடாது. இது நமக்கு நாமே செய்யக்கூடிய அநியாயம். நம்ம மேல கூட நம்ம நிறைய எதிர்பார்ப்புகள் வைக்க கூடாது. சோ நாம இந்த மாதிரி செல்ஃப் கிரிட்டிசிசம், நிறைய எதிர்பார்ப்புகள் வைப்பது, நம்ம கிட்டேயே குறை கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் செய்தோம்னா நம்முடைய எனர்ஜி கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்க முடியாது. நம்ம ஒரு ஆத்மாங்கிறது எனர்ஜி தானே. இப்ப நான் செல்ஃப் கிரிட்டிசைஸ் பண்றேன், சுயத்திலே நிறைய குறை கண்டுபிடிச்சிட்டே இருக்கேன்னா என்கிட்ட ஒரு சுகம், அந்த மகிழ்ச்சி, சாந்திங்கிற எனர்ஜி இருக்கவே முடியாது. சோ எது வரைக்கும் நாம நம்மை நேசிக்கவில்லையோ நம்மால மற்றவர்களை நேசிக்கவே முடியாது. அப்போ நமக்கு மத்தவங்க கிட்ட நிபந்தனையற்ற அன்பை கொடுக்கவே முடியாது. சோ முதல்ல நமக்கு நம்ம மேல நிபந்தனையற்ற அன்பு இருக்கணும். நம்மை நாம ஏத்துக்கணும். எது வரைக்கும் நாம நமக்கு பாலனை கொடுக்கலையோ மற்றவர்களுக்கு நம்மால பாலனை கொடுக்க முடியாது.
பாலனை கொடுக்கறதுனா என்ன? சக்தி கொடுப்பது. ஏன்னா இங்க எல்லாமே ஆன்மீக விஷயம், ஆத்மா சம்பந்தப்பட்ட விஷயம் தான் பேசுறோம், உடல் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. சோ எதுவரை நான் எனக்கு ஊட்டச்சத்து பாலனை கொடுக்கவில்லையோ அது வரைக்கும் என்னால கண்டிப்பாக மத்தவங்களுக்கு கொடுக்கவே முடியாது. நான் என்ன கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிறேன், என்ன குறை சொல்லிக்கிறேன் அப்படின்னா என்னுடைய உள்ள இருக்கிற அந்த எனர்ஜி கிரிட்டிசிசமா இருக்கு. எனக்குள்ள வந்து குறை கண்டுபிடிக்கிற அந்த எனர்ஜி தான் என்னுடைய சமஸ்காரமாக இருக்கு. அப்ப அந்த எனர்ஜி தான் மத்தவங்களுக்கும் போகும். ஓகேவா? சோ எனக்கு வந்து மத்தவங்க கிட்ட இருக்க தவறுகள் மட்டுமே தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா நான் என்னோட தவறுகளை பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்ன குறை சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்ப உள்ள வந்து வலி இருக்கு. அப்ப எனக்குள்ளேயே வலி இருக்குன்னா நான் மத்தவங்களுக்கு நிபந்தனையற்ற அன்பை தரவே முடியாது. ஏன்னா நம்ம உள்ள என்ன கிரியேட் பண்றோம், நம்ம மனசுக்குள்ள என்ன கிரியேட் பண்றோமோ அதுதான் நம்மளுடைய எனர்ஜியாக வெளிப்படும். அதுதான் நம்முடைய ஆற்றல் புலத்துல இருக்கும். அந்த ஆரா அப்படின்னு பார்த்தோம்ல, எனர்ஜி ஃபீல்டு, சூக்ஷ்ம உடல். சோ உள்ள நான் என்ன கிரியேட் பண்றேனோ அதுதான் என்னுடைய எனர்ஜியாக என்னுடைய ஆற்றல் புலத்துல இருக்கும். அதனால முதல்ல நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை நாம சால்வ் பண்ணிக்கணும். சோ எனக்கு என் கூடவே பிரச்சனை இருக்கு அப்படின்னா என்னால ஒரு தூய்மையான எனர்ஜியை உருவாக்கி வெளியே அனுப்பவே முடியாது. என்கிட்ட என்ன எனர்ஜி நான் உருவாக்குறேனோ அதுதான் மற்றவர்களுக்கும் போகும். சோ மத்தவங்க கிட்ட நல்ல உறவுகள் இருக்கணும் அப்படின்னா முதல்ல நாம நம்ம கூட நல்ல உறவுகளை ஏற்படுத்தணும். அதனால்தான் சுயத்தின் மீது அன்பு, சுயமரியாதை. சுயமரியாதை பத்தி சொன்னோம் இல்லையா? செல்ஃப் ரெஸ்பெக்ட். மத்தவங்களுக்கு அன்பு கொடுப்பது, மத்தவங்களுக்கு மரியாதை கொடுப்பது அப்படின்னா அது முதல்ல நம்ம கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நமக்கு நாமே அன்பு கொடுக்கணும், நம்மை ஏற்றுக்கொள்ளணும், நம்முடைய சமஸ்காரங்களை சகிச்சுக்கணும். நான் கூட ஒரு ஆத்மா தானே, நான் கூட பல பிறவிகளை கடந்துதானே இங்க வந்திருக்கேன், நிறைய சமஸ்காரங்களை நான் கூட எடுத்துட்டு வந்திருக்கேன் இல்லையா அப்படின்னு அந்த புரிதல் வரும் பொழுது நாம நம்மை ஏற்றுக்கொள்வோம். நம்ம எப்ப நம்மளை ஏத்துக்கிறோமோ, எப்ப நம்ம சகிச்சுக்கிறோமோ அங்கதான் நமக்கு சக்தி கிடைக்கும் நமக்குள்ள இருக்கிற விஷயங்களை மாற்றிக்கொள்வதற்கு. புரியுதுங்களா இந்த பாயிண்ட்? சோ முதல்ல நம்முடைய மனதை நம்ம புரிஞ்சுக்கணும், நம்முடைய குணங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். உள்ள என்ன விஷயம் நடக்குது, என்ன தவறு இருக்கு அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம், சகிச்சுக்கிறோம். ஏன்னா நம்ம முதல்ல சகிச்சுக்கணும், நம்மள நாமளே சகிச்சுக்கணும். அப்பதான் நமக்கு மற்றவர்களை சகித்து கொள்ள முடியும். பாருங்க, இந்த சகிப்புத்தன்மைங்கிறது நெகட்டிவ் வார்த்தை கிடையாது. நிறைய தடவை சகிச்சுக்கிறாங்க அப்படின்னா அது வந்து அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன வார்த்தையெல்லாம் சொல்றாங்க, கையால் ஆகாத தன்மை அப்படிலாம் சொல்றாங்க. உண்மை அப்படி கிடையாது. சகிப்பு தன்மைங்கிறது ஒரு மிகப்பெரிய சக்தி. அது நம்ம வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு சக்தி. நம்ம எப்போ சகித்துக் கொள்கிறோமோ, யாரை சகித்துக் கொள்கிறோமோ அவங்க தவறானவர்களாகவே நமக்கு தோன்றாது. நம்ம புரிஞ்சுக்கிறோம், ஓஹோ இந்த பிரச்சனை உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். நாம அவர்கள் மாறுவதற்கு ஹெல்ப் பண்ணும். சோ நாமளாக இருந்தால் கூட நம்ம கிட்ட இருக்க குறைகளை நம்ம புரிஞ்சுக்கிறோம், ஏத்துக்கிறோம், நம்மள மாத்திக்கிறோம். அப்போ எங்கே வந்து சகிப்புத்தன்மை இருக்கோ அங்கே அந்த விஷயம் தவறாகவே தோன்றாது. எப்படி ஒரு அம்மாக்கு வந்து குழந்தையோட செய்கை வந்து சொல்லி கொடுத்து கரெக்ட் பண்ற ஒரு விஷயமாக தான் தெரியுமே தவிர அந்த குழந்தை தவறானவர்களாக தோன்றவே தோன்றாது. சோ இப்படி நம்ம சகிக்கும் தன்மையை வளர்த்து கொள்ளும் பொழுது ஏற்றுக்கொள்ளும் சக்தி கூட ரொம்ப ஹையா இருக்கும். இன்னைக்கு பாருங்க, உலகத்துல இந்த சகிக்கும் தன்மைங்கிறது ரொம்பவே குறைஞ்சிடுச்சு. நமக்கே தெரியும்ல, நிறைய விவாகரத்துகள் நடக்குது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா அவங்க சொல்ற விஷயங்கள்லயே நமக்கு நல்லா தெரியும் சகிக்கும் தன்மை இல்ல அப்படின்னு. கரெக்டா? சோ ஒரு கணவன் மனைவியா இருக்கட்டும், இல்ல இன்லாஸ், அந்த மாமியார் மருமகள், இல்ல வந்து அண்ணன் தங்கை, சிப்ளிங்ஸ், சகோதர சகோதரிகள், அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, நம்ம வேலை செய்யற இடம், எல்லா இடத்துலயும் நம்ம பாக்குறது என்னன்னா சகிக்கும் தன்மைங்கிறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிடுச்சு. இன்டாலரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாயிடுச்சு. ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நம்ம வந்து அந்த சகிக்கும் சக்தி யூஸ் பண்ணாம மத்தவங்களை பத்தி ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணிடுறது, ஒரு இமேஜ் கிரியேட் பண்றது, அவங்கள வந்து ஜட்ஜ்மெண்டலா பாக்குறது, கிரிட்டிசைஸ் பண்றது. சோ இந்த மாதிரி நம்ம மனிதர்களை சகித்து கொள்ள முடியாதவர்களாக ஆகிட்டோம். சோ இந்த மாதிரி இருந்தா ஆத்ம சக்தி என்பது டெப்ளீட் ஆகும், குறைந்து குறைந்து ஒரு நாள் அது காணாமலே போயிடும். சோ யார் வந்து முதல்ல சுயத்துக்கு தாயாக இருக்கிறார்களோ,
அவங்க இந்த உலகத்துக்கே தாயாக இருக்க முடியும். அதாவது உலகம் அப்படின்னா முதல்ல எது நம்முடைய உலகம்? நம்முடைய உள் உலகம் இருக்குல்ல, நம்முடைய மனம், நம்மளுடைய ஃபீலிங்ஸ், நமக்குள்ள இருக்கிற எல்லா விஷயம் உள் உலகம். வெளி உலகம்னு வரும்பொழுது நம்முடைய உடல், நம்ம சுத்தி இருக்கக்கூடிய உறவுகள், நம்ம தொடர்புல வரக்கூடிய ஆத்மாக்கள், இதெல்லாமே வெளி உலகம். சோ நாம எப்ப உள் உலகத்துக்கு நம்ம தாயாக இருக்கிறோமோ அப்போ வெளி உலகத்துக்கும் நம்மால தாயாக இருக்க முடியும். ஏன்னா தாயோட ரோல் என்ன? பாலனை செய்வது. சோ மற்ற ஆத்மாக்களும் சக்தி குறைந்தவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு சக்தி கொடுத்து அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த குணங்கள் மாறுவதற்கு நம்ம உதவி செய்ய முடியும். இதுதான் பாலனை. சோ யார் தன்னை நேசிக்கிறாங்களோ அவங்களால நிபந்தனையற்ற அன்பை எல்லாருக்குமே கொடுக்க முடியும். இந்த லைனை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க, எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பாருங்க. சுயத்தின் மீது நிபந்தனையற்ற அன்பு இருக்கக்கூடியவர்களால எல்லாரையும் எப்பொழுதுமே சகித்துக் கொள்ள முடியும், நிபந்தனையற்ற அன்பை கொடுக்க முடியும். ஏன்னா உள்ள அந்த வலிங்கிறது நம்ம கிரியேட்டே பண்ணலையே. ஒரு கோபம், பதட்டம் இதெல்லாம் கூட வலி தானே. சோ எங்க செல்ஃப் அபியூஸ் இருக்கோ, அந்த உணர்ச்சி வசப்படுவது, உள்ள நிறைய நெகட்டிவ் எனர்ஜி கிரியேட் பண்றது, சோ இதெல்லாம் நம்ம பண்றதை நிறுத்திட்டோம்னா, அப்ப நெகட்டிவ் எனர்ஜியை நம்ம உருவாக்கவே இல்லைன்னா நம்மளுடைய எனர்ஜி ஃபீல்டு பாசிட்டிவா தானே இருக்க முடியும். உள்ள பியோர் எனர்ஜி மட்டும்தான் இருக்குன்னா நம்முடைய ஆற்றல் புலம் பியோரா தானே இருக்கும். சொல்லுங்க, இந்த பாயிண்ட் புரியுதுங்களா எல்லாருக்கும்? அப்போ உள்ள பியோர் எனர்ஜி இருக்குன்னா கண்டிப்பாக அது எல்லாருக்கும் பியோர் எனர்ஜியாகத்தான் போகும். அதனாலதான் நம்ம முதல்ல நம்ம கிட்ட இருந்து அதை ஸ்டார்ட் பண்ணணும். முதல்ல நம்ம மேல அன்பு, நம்ம மேல சகிக்கும் தன்மை, நம்மள அபியூஸ் பண்ணாம இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை செய்ய வேணும். சோ எப்போ நம்ம அம்மா, சக்தி, தேவி அப்படிலாம் சொல்றோமோ உடனே நமக்கு ஒரு பெண் தான் ஞாபகத்துக்கு வராங்க இல்ல. கோவில்ல அந்த தேவிகளை தான் காமிக்கிறாங்க. ஆனா இது உடல் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை, ஆத்மா சம்பந்தப்பட்டது. சோ இந்த சக்தி, தேவி அப்படி எல்லாம் ஒரு பெண் ரூபத்தை கொடுத்திருக்கிறாங்க. ஆனா உண்மையில அம்மா, அம்மாங்கிறது ஒரு உறவு கிடையாது, அது பாலனை கொடுக்கும் குணம். தாய் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம இங்க ஏன் யூஸ் பண்றோம்னா, இது பிரதர்ஸ்க்கு கிடையாது, சிஸ்டர்ஸ்க்கு மட்டும்தான் அப்படிங்கிறது கிடையாது. இது ஒரு தாய், ஒரு கன்யா, அப்படி கல்யாணமான பெண் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இது எல்லாருக்கும் பொருந்தும். ஏன்னா எல்லா ஆத்மாக்குள்ளேயும் பாலனை கொடுக்கும் சக்தி என்பது இருக்கின்றது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், நீ ஒரு பொண்ணாச்சே, நீ பொறுமையா இருக்கணுமே, நீ சகிச்சுக்கணுமே, நான் ஆண், அவன் ஆண், அவனுக்கு அப்படி இருக்கக்கூடாது, இப்படிலாம் நம்ம ஒரு தவறான நம்பிக்கைய விதைத்து அதை வளர்த்துட்டோம். சோ இந்த அன்பு, பாலனை கொடுப்பது, இது எல்லாமே ஒவ்வொரு ஆத்மாவுடைய சமஸ்காரம். சோ அதனால இந்த சக்திகள், தேவிகள் அப்படின்னா அதை பெண்ணா பார்க்காதீங்க, ஆத்மாவாக பாருங்கள். எப்போ நீங்க ஒரு தாயாக இருக்கிறீங்களோ, உங்களுக்கு நீங்க தாயாக இருக்கும் பொழுது நீங்க வேலை செய்யற அந்த ஆர்கனைசேஷன், உங்களுக்கு ஒரு டீம் இருக்கும் பாருங்க, அந்த டீமுக்கு கூட நீங்க அம்மாவாக மாறி விடுங்கள். அம்மானா என்ன அர்த்தம்? மற்றவர்களுக்கு சக்தி கொடுப்பவர்கள். நீங்க ஆத்ம சக்தியை உங்களோட வைப்ரேஷன் மூலமா கொடுக்குறீங்கன்னா நீங்க தாயாக இருக்கீங்கன்னு அர்த்தம். இங்க பிசிக்கலா சாப்பாடு ஊட்டி விடுறது, பிசிக்கலா வேலை செய்யறத பத்தி பேசல. ஆத்மாக்கு சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை நம்முடைய உள் உணர்வு மூலமா நாம கிரியேட் பண்ற வைப்ரேஷன் மூலமா மற்றவர்களுக்கு நம்ம சக்தி கொடுக்கும் பொழுது நாம அங்க தாயாக மாறி விடுகிறோம். இப்ப நம்மள சுத்தி இருக்கிற ஆத்மாக்கள் எல்லாம் பலம் இல்லாம இருக்கிறாங்க, சக்தி இழந்து இருக்கிறாங்க. சோ நீங்க உங்க வீட்டுக்கு தாயாக இருங்க, நீங்க வேலை செய்யற இடத்துல நீங்க தாயாக இருங்க. சோ இந்த தாயாக இருப்பது, இந்த சகிக்கும் தன்மை, இந்த பொறுமை, இதெல்லாம் ரொம்ப இயல்பாக மாறிவிட வேண்டும். அதாவது ஒரு விஷயம் நடக்குது, உள்ள டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் ஆச்சு, அதற்கப்புறம் நான் உட்கார்ந்து அதை கரெக்ட் பண்ணேன் அப்படின்னா அதற்குள்ள நிறைய நெகட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகி நம்மளுடைய சக்தியும் குறைந்து நிறைய நெகட்டிவ் எனர்ஜி நம்ம அனுப்பிடுவோம். சோ அது மாதிரி செய்யக்கூடாது. அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் உணர்வே வராத மாதிரி, கிரியேட்டே பண்ணாத அளவுக்கு நமக்கு சகிக்கும் சக்தியை நம்ம வளர்த்துக்கணும். நான் சகித்துக் கொள்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் வரவே கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தால்தான் நம்ம உண்மையிலேயே சகித்துக் கொள்கிறோம்னு அர்த்தம். நான் எப்ப சகிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றோமோ உண்மையில நம்ம சகிச்சுக்கல அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் அறிகுறி. எப்ப நான் சகிச்சுக்கிறேன் அப்படிங்கிற ஃபீலிங் வருதோ அப்ப நான் உண்மையில சகிச்சுக்கலன்னு அர்த்தம்.
ஏன்னா உள்ள நிறைய எமோஷன்ஸ் கிரியேட் பண்றல்ல. சோ பவர் டு டாலரேட், சகிக்கும் சக்தி அப்படின்னா அந்த சகிக்கும் தன்மைங்கிறது ரொம்ப இயல்பாக நேச்சுரலா இருக்கணும். அதனால்தான் முதல் சக்தி நம்ம அந்த விலகி இருக்கும் சக்தியை பார்த்தோம். சோ விலகி இருக்கும் சக்தி இருக்கும் பொழுது நம்மளால ஈஸியாக லெட் கோ பண்ணவும் முடியுது. ஏன்னா உள்ள நெகட்டிவ் எதுவுமே கிரியேட் ஆகல. அப்ப வந்து அந்த சகிக்கும் தன்மைங்கிறது தானாகவே வெளிப்படும். சோ எந்த ஆத்மா தனக்கு தாயாக இருக்கோ, தன்னுடைய நண்பர்களுக்கு, தன்னுடைய குடும்பத்துக்கு, தான் வேலை செய்யற அந்த உடன் பணி புரிபவர்களுக்கு, நம்ம சேவைக்காக ஒரு இடத்துல போறோம், அந்த ஒரு குரூப்புக்கு, டீமுக்கு, எந்த ஆத்மா எல்லாருக்கும் தாயாக இருக்கோ அவங்கதான் தாய் ஜெகதம்பா. சோ முதல்ல நாம நம்முடைய சமஸ்காரங்களை புரிஞ்சுக்கணும். நம்மள நாமே கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. நாம கூட ஒரு நீண்ட வாழ்க்கை பயணத்துல இருக்கோம். நாம கூட சில சமஸ்காரங்களை எடுத்துட்டு வந்திருக்கோம். இட்ஸ் ஓகே, நான் மாத்திக்கிறேன். சோ மனதுக்கு அன்பாக சொல்லி புரிய வைக்கணுமே தவிர கிரிட்டிசைஸ் பண்ணி நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா, இந்த விஷயத்தை விடவே மாட்டியா, இப்படிலாம் சொல்லி அதை துன்புறுத்த கூடாது. சோ சுயத்தின் மீது அன்பு, சுயத்தின் மீது அன்பு நம்ம எவ்வளவு அதிகரிக்கிறோமோ, ஏன்னா சுயத்தின் மீது அன்புனாலே என்ன அர்த்தம்? நான் ஆத்மா என்னுடைய குணங்களை, சக்திகளை வளர்த்து கொள்ள வேண்டும். இது முதல் கிளாஸ்ல நம்ம சொன்னோம்ல, சக்திகள், அஷ்ட சக்திகள் கிளாஸ்ல என்ன சொன்னோம்? எனக்கு நானே நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்ள மாட்டேன். நான் எனக்கு பாலனை கொடுத்து என்னை பலப்படுத்திக் கொள்வேன், என்னை ஆரோக்கியமாக வைத்திருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் என் மீது அன்பு கொண்டிருக்கிறேன். அப்போ நாம எவ்வளவு நம்மை கவனிச்சுக்கிறோமோ, எவ்வளவு நம்ம மேல அன்பு வச்சு பாலனை கொடுக்கிறோமோ, அப்போ வந்து மத்தவங்களை சகித்துக் கொள்வதற்காக எந்த முயற்சியும் செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது. எவ்வளவு சுலபமாயிடுச்சு பாத்தீங்களா இந்த விஷயம்? இந்த பாயிண்ட் புரியுதுங்களா? இன்னொருத்தர சொல்லுங்கம்மா. அதாவது நாம மத்தவங்களை சகிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப மெனக்கெட வேண்டாம். நாம நம்மை சகித்து கொள்ள வேண்டும், நம்மை புரிந்து கொள்ள வேண்டும், நம்ம மேல அந்த அன்பு அதிகரிக்கணும். அன்புனா என்ன? பாலனை கொடுப்பது இல்ல. பாலனை கொடுக்கறதுனா என்ன? நான் ஆத்மா, எனக்குள்ள இருக்கிற குணங்கள், அந்த தெய்வீக பண்புகள் இதெல்லாம் அதிகரிக்கணும் அப்படிங்கிறத நாம உயர்ந்த லட்சியமாக எடுத்துக்கொண்டு, எனக்கு நான் ஒரு அநியாயம் செய்யக்கூடாது, எனக்கு நான் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வரும் பொழுது அப்போ சுயத்தின் மீது அன்பு அதிகரிக்குது. அப்ப சுயத்தின் மீது அன்பு அதிகரிக்குதுனாலே நான் ஆத்மா கம்ப்ளீட்டா இருப்பேன், ஃபுல்லா இருப்பேன், நிறைந்து இருப்பேன். அப்ப நான் மத்தவங்களை சகிச்சுக்கிறதுக்காக ஏதாவது ஸ்பெஷலா பண்ணணுங்கிற அவசியமே இல்லாம ரொம்ப நேச்சுரலா இருக்கும். இந்த பாயிண்ட் புரியுதுங்களா? ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஆழமான விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நம்ம மேபி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கிற மாதிரி கூட இருக்கலாம். சோ அதனால இத கொஞ்சம் திருப்பி திருப்பி கேளுங்க, இத கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்க. இந்த சிந்தனை செய்து பார்த்து அதை நம்ம பிரயோகம் செய்யும் பொழுதுதான் இதெல்லாம் புரியும். ஓகேவா? சோ சகிக்கும் தன்மை அப்படின்னா மனசுல டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. அப்பதான் அது சகிக்கும் தன்மை. சகிக்கும் தன்மைனா புரிந்து கொள்வது. ஒருத்தர் ஒரு தவறான விஷயம் செய்யறாங்கன்னா இந்த ஆத்மாக்கு சமஸ்காரம் இப்படி இருக்கு. இப்ப சமஸ்காரம், அந்த பாயிண்ட் எல்லாரும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சமஸ்காரம் எப்படியோ அப்படிதான் கர்மங்கள் செய்வார்கள். சமஸ்காரம் ஒரு மாதிரி இருக்கு, கர்மா வேற மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கா? சொல்லுங்க. இல்லை சிஸ்டர், வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த சமஸ்காரம் எப்படி உருவாகுதுன்னு நமக்கு தெரியுது இல்ல? இந்த சமஸ்காரங்கள் எப்படி உருவாகுது? நம்ம பழைய பிறவியில இருந்து கொண்டு வரோம். நம்ம குழந்தைகளா இருக்கும் பொழுது பெற்றோர்கள் கிட்ட இருந்து, உறவினர்கள் கிட்ட இருந்து கிடைக்குது. நம்ம யார் கூட பழகுறோம், ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்கூலுக்கு போறது, காலேஜ் போறது, ஆபீஸ்க்கு போறது, சோ அவங்க கிட்ட இருந்து வருது, சமுதாயத்துல இருந்து வருது. இப்படிதானே சமஸ்காரங்கள் உருவாகுது. அப்ப ஏன் நம்ம இந்த சமஸ்காரத்தை புரிஞ்சுக்க முடியாது? புரிந்து கொள்வது கஷ்டமா, ஈஸியா? நம்ம ஆக்சுவலா எதை சகிச்சுக்கிறோம் தெரியுமா? சமஸ்காரங்களை சகிச்சுக்கிறோம். அப்ப சமஸ்காரங்கள் எப்படி உருவாகுது? அப்போ சமஸ்கார வசப்பட்டா ஒரு ஆத்மா அப்படிதான் கர்மம் செய்யும். இந்த புரிதல் இருந்தாலே சகிப்பு தன்மைங்கிறது ரொம்ப நேச்சுரலி வெளிப்படும். எல்லாரும் ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? சோ சகித்துக் கொள்வதுன்னா சமஸ்காரம், அதாவது நம்ம எதிர்கொள்ளும் சக்தி பின்னாடி வரப்பொழுது நம்ம எப்ப சகிச்சுக்கிறோமோ அப்பதான் நம்ம அவங்க கிட்ட கரெக்ஷன் கொண்டு வர முடியும். அதுதான் எதிர்கொள்ளும் சக்தி. ஆனா சகிக்கும் தன்மை இல்லைன்னா நம்ம யோசிக்கிறது, முடிவெடுக்கிறது எல்லாமே தவறாயிடும். சோ சகித்துக் கொள்வது என்பது
ஒருத்தருடைய சமஸ்காரங்களாக தான் இருக்கு. சோ சமஸ்காரங்கள் எப்படி உருவாகுது அதுவும் நமக்கு புரியுது. சமஸ்காரங்கள் வசப்பட்டு தான் ஒரு ஆத்மா கர்மங்கள் செய்ய முடியும். அதுவும் நமக்கு புரியுதுன்னா, இந்த புரிதல் மூலமாக சகித்துக் கொள்ளுதல் என்பது ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். அதற்கு முதல்ல நாம நம்மள சகிச்சுக்கணும். நமக்குள்ள இருக்கிற குறைகளை கண்டுபிடிக்கணும். அதை நம்ம சகிச்சுக்கிறோம். நம்ம அன்பு கொடுத்து நமக்குள்ள மாற்றத்தை கொண்டு வரோம். நமக்கு நாமே பாலனை செய்யறோம் அப்படின்னா, மற்றவர்களை சகித்துக் கொள்வது, மற்றவர்களுக்கு பாலனை கொடுப்பது, மற்றவர்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வருவது என்பது ஒரு கடினமான விஷயமாக இருக்காது. சோ அதனால நம்ம என்ன ஸ்வமானம் எடுத்துக்கிறோம்னா, நான் ஜெகதம்பா, நான் சக்தி. சோ இதுல ஆண் பெண் இதெல்லாம் ஜெண்டர் தானே தவிர அது ஆத்மாவை குறிக்கல. ஆத்மாவை குறித்ததுன்னா நான் தாய். ஆண் பெண் என்ற வித்தியாசம் ஆத்மாக்கு கிடைக்காது. சோ நான் எனக்கு பாலனை தர, இந்த பாலனை கொடுக்கும் சக்தி, இந்த சகிக்கும் சக்தி என்பது ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் இருக்கு. நம்ம இதுல என்ன வித்தியாசம் வருதுன்னா, எந்த ஆத்மா இந்த சக்தி என்கிட்ட இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறாங்களோ, அதை எமர்ஜ் செய்யறாங்களோ, எவ்வளவு நடைமுறையில பயன்படுத்துறாங்களோ அந்த அளவுக்கு அந்த சக்தி என்பது அதிகரிக்கும். ஆனா எப்ப நம்ம கிட்ட இல்லைன்னு சொல்றோமோ அது இல்லாமலே போயிடும். சரியா? ஒரு சில நிமிடங்கள் நாம் வெளிப்புற விஷயங்களில் இருந்து மனதை விலக்கி உள்முக குகைக்கு சென்று அமர்ந்து கொள்வோம். நான் ஆத்மா, ஜெகதம்பா, இந்த உலகத்துக்கே தாய். நான் சுயத்தின் மீது மிகுந்த அன்பு, மிகுந்த மரியாதை கொண்டிருக்கின்றேன். நான் என்னுடைய சமஸ்காரங்களை புரிந்து வைத்திருக்கின்றேன். அவற்றை சகித்துக் கொள்கின்றேன். இதன் மூலமாக எனக்கு நானே பாலனை செய்கின்றேன். நான் தவறு செய்தாலும் கூட அதை ஏற்றுக்கொண்டு எனக்கு நானே அன்பாக புரிய வைத்து மாற்றிக்கொள்கின்றேன். என்னை சுற்றி இருக்கும் ஆத்மாக்களுக்கும் நான் தாயாக இருக்கின்றேன். அனைவரும் ஆத்மாக்களே, பிறப்பு இறப்பு என்ற சக்கரத்தில் ஒரு நீண்ட வாழ்க்கை பயணத்தில் இருப்பவர்கள். அவர்களும் பலவிதமான சமஸ்காரங்களை பலவிதமான முறைகளில் எடுத்து வந்திருக்கின்றனர் என்பதை நான் புரிந்து கொள்கின்றேன். இதனால் என்னால் அவர்களை இயல்பாக சகித்துக் கொள்ள முடிகின்றது. என்னுடைய அன்பின் மூலமாக அவர்களுக்குள்ளே என்னால் மாற்றத்தை கொண்டு வர முடிகின்றது. நான் எனக்குள்ளே சகித்துக் கொள்ளும் சக்தியை வளர்த்து கொள்வதால் மற்றவர்களுக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்து அவர்களுக்குள்ளேயும் ஆத்ம சக்தி அதிகரிப்பதற்கு துணையாக இருக்கின்றேன். நான் ஆத்மா, இந்த உலகத்துக்கே ஜெகத் அம்பாவாக இருக்கின்றேன். ஏனெனில் நான் சக்திசாலி ஆத்மா. ஓம் சாந்தி.